ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. மற்றவங்களை குறை கூறுற பழக்கம் இருக்கா விட்டுருங்க, அதில் திருப்தி அடையாதுங்க. நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை, நம்ம திருச்சபை யாராவது குறை சொன்னா எப்படி இருக்கும்? சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டாம். ஆனால் மற்றவர்களை எப்போ பார்த்தாலும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டாம். தேவனுடைய வசனத்தை வாசிக்க இருக்கலாம். நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஆமென். ரோமர் 14:13. ரோமர் 2:1 வாசிக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற யாரானாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இது ஒரு எச்சரிப்பாக கூட இருக்கல. ஆமென். சிலருக்கு ஹேபியாக அப்படி மாறிடும். தான் பிள்ளைகள் காரியத்தை பெருசுப்படுத்த மாட்டாங்க, தான் பிள்ளை குற்றத்தை பேச மாட்டாங்க, மற்றவங்களை கண்டிப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை, உங்கள் பிள்ளைகிட்ட இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை. எனக்கே அது யோசித்தீங்களா? ஒரு நபர் தன்னுடைய மனைவி விவாகரத்து பண்ணுகிறார். இதை தன்னுடைய நண்பரிடம் பகிர்ந்து கொண்டார். நான் என்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன். அவர் கேட்டார், என்ன குற்றத்திற்காக மனைவியை நீங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க? அவர் சொன்னார், சாரி, என்ன இருந்தாலும் அவளுடைய மனைவி, அவளுடைய குற்றத்தை நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை, மன்னிக்கும் என்று சொல்லிவிட்டார். விவாகரத்து முடித்தது. அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டார். நாட்கள் ஓடினது. மறுபடியும் நண்பர் வரை பார்த்து கேட்டார், இப்பொழுதுதான் விவாகரத்து முடிந்து விட்டதே, இப்பொழுதாவது சொல்லுங்கள், என்ன காரணத்திற்காக, என்ன குற்றத்திற்காக உங்கள் மனைவி விவாகரத்து பண்ணவில்லை? அவர் சொன்னார், ஐ எம் சாரி, என்ன இருந்தாலும் அவள் ஒரு பெண், அவளுடைய குற்றத்தை வெளியில் சொல்லி நான் கேவலப்படுத்தவில்லை இல்லை என்று சொல்லிவிட்டார். நண்பர் வெட்கப்பட்டு போனார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமேன். புருஷன் மனைவி குற்றப்படுத்தினீங்கன்னா சமாதானம் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பிள்ளைகள், பெற்றோர் குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தால் சமாதானம் இருக்காங்க. சகோதர சகோதரிகள், போதகர், விசுவாசிகள், அதாவது மற்றவங்க கண்ணில் தாங்கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு மற்றவங்க கண்ணில் தூசியை பார்க்கக்கூடாது. உத்தரத்தை மாதிரி எடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு தூசியை பார்க்கணும். ஆமீன். குற்றப்படுத்தாமல். ஹல்லேலூயா. ஒருவேளை சொல்லணும்னு விருப்பமா தனியாக சொல்லுங்க, போஸ்ட்னால அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களை அவமானப்படுத்தாதுங்க. யோசேப்புடைய சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. திருமணத்துக்கு முந்தையே கன்சீவ் ஆகிட்டாங்க. அது பரிசுத்த குழந்தை, தேவகுமாரன் என்று அறிய வாய்ப்பில்லை. ஆனால் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ள நினைத்தாராம். சூப்பர்ல. அவமானப்படுத்தாதுங்க. சில குடும்ப வாழ்க்கை தோல்வி ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கு முன்னால் மனைவி அவமானப்படுத்துறது, மற்றவங்களுக்கு முன்னால் புருஷனை அவமானப்படுத்துறது, பொய்யா புருஷனை கேவலப்படுத்துறது தவறு. பிள்ளைகளை கூட 4 பேருக்கு முன்னால் பேசாதுங்க. தனியாக கண்டிங்க, தனியாக சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. குற்றப்படுத்துறது விட்டுருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. டோன்ட் பிளேம் அதர்ஸ். ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களும் மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழாமல் உண்மையே சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஆமென்.